40 வந்த உடனே தப்பு செய்ய ஆரம்பிச்சுவாங்க, அஜாக்கிரதையாக ஆட்சி நடத்துவாங்க. அதனுடைய அடையாளம் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம். 40 இடங்களிலும் அவர்கள் வென்றதாக பெருமை பேசுகிறார்கள். 40 கட்சி கூட்டணியை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தோல்வி என்பது வீரனுக்கு அது ஒரு படிக்கட்டு. வெற்றியை அடைந்தவர்கள் எல்லாம் பல தோல்விகளை சந்தித்தவர்கள் தான். ஆர்கே நகரிலே டெபாசிட் வந்த திமுக ஆளுங்கட்சியாக வரவில்லையா? பெண்ணகரத்தில் டெபாசிட் வந்த அண்ணா திமுக மீண்டும் அம்மாவின் தலைமையில் 2011 ஆட்சி அமைக்கவில்லையா? 1980 நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்களிலே சிவகாசியும் கௌஜிபாளையம் என்ற 2 இடங்களில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக புரட்சி தலைவர் தலைமையிலே 3 மாதத்தில் நடந்த சட்டமன்றத்திலே ஆட்சியை பிடிக்கவில்லையா? ஆகவே வரலாறு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட இல்லாத பிஜேபி 10 ஆண்டுகள் முடிந்து அடுத்த ஆண்டு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது. 60 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி 100 சீட்டை எட்டி பிடிக்க முடியவில்லை. ஆகவே வெற்றியை கண்டு சந்தோஷப்படுவதும் அல்ல, நாம் தோல்வியை கண்டு ஒதுங்கி விலகி தோண்டு போகக்கூடிய தொண்டர்களும் அல்ல. நாம் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஏணியில ஏறி வெற்றி இலக்கை அடையக்கூடிய தொண்டர்கள் நிரம்பிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம். தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக ஆளுகின்றவர்கள் நினைத்தால் எதனால் செய்யலாம் என்ற நிலையை மாற்றி அண்ணா திமுக காரர்கள் நினைத்தால்தான் எதையும் செய்ய முடியும் நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நாம் ஏறிக்கொண்டு இருக்கிறோம், திமுக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம், திமுக வெற்றி வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறது. 40 இடங்களிலும் அவர்கள் வென்றதாக பெருமை பேசுகிறார்கள். 40 கட்சி கூட்டணியை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதாக முடிசூடி கொண்டார்கள். 40 வந்த உடனே தப்பு செய்ய ஆரம்பிச்சுவாங்க, அஜாக்கிரதையாக ஆட்சி நடத்துவாங்க. அதனுடைய அடையாளம் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம். நிர்வாக சீர்குலைவு, சீர்கேடு, நிர்வாகம் இயங்கவில்லை. கல்லுவராயர் மலையே கள்ளச்சாராய மலையாக மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். அங்கே கல்லுவராயர் மலையில் காய்ச்சுகின்ற சாராயம், பாக்கெட் சாராயம் வெளி மாநிலங்களுக்கு செல்வதாக சொல்கிறார்கள். ஆக ஒருவர் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டால் அதை கேட்பதற்கு வந்தவர்கள் அதே இடத்துல போய் சாராயம் குடித்து அவர்களும் இறக்கிறார்கள். 52 பேர் இறந்தாச்சு. போன 10ஆம் தேதி ஜூன் 19 இறக்குறாங்க. 19 இந்திய அரசியல் வாழில் தமிழகத்தின் அரசியல் நிலவரத்தில் வரலாற்றில் ஒரு கருப்பு தினம். அப்பாவி மக்கள், உழைக்கின்ற மக்கள் உடல் அலுப்புக்காக குடித்து பழகியவர்கள் டாஸ்மாக் போனா 200 ரூபாய் ஆகுமே போட்டு 60 ரூபாய்க்கு 50 ரூபாய் தாராளம் சொல்லி குடிச்சாங்க. இது என்ன கொடுமைன்னு கேட்டா, ஒவ்வொரு ஊர்லயும் யார் பாக்கெட் சாராயம் கள்ளச்சாராயம் விற்குதுன்னு சொல்லி பொது கூட்டம் மாதிரி கூட்டம் போட்டு ஏழை விட்டு வித்திருக்காங்க. இந்த ஊர்ல நீ வில்லு, இந்த ஊர்ல நீ வில்லு. இது என்ன கொடுமை? ஆட்சியில நடத்துறது திமுக, அதுக்குள்ளே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் ஒரு துறை இருக்கு, அந்த துறையில இருந்து பிராந்தி விஸ்கி எல்லாம் விற்கிறாங்க, அரசாங்கம் விற்குது. அதுக்குள்ளேயே ஒரு உள்ளு அரசாங்கத்தை வச்சு ஒரு கிராமத்துக்கு 5 கிராமத்துக்கு நீ சாராயத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சிய
கள்ளக்குறிச்சி நிலவையை எந்த டிவி திருப்பினாலும் ஒப்பாட்சத்தை கேட்குது. ஒப்பாட்சத்தை கேட்குது. எங்க திருப்புறாங்க? 2 நாள் அதான் கேட்டுட்டு இருக்கு. தினசரி ஒவ்வொன்றா ஏறிக்கிட்டே போகுது.